தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். உலக அரசியல்ல மிக முக்கியமா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது ஈரான் இஸ்ரேல் அந்த போர் சூழல் தான். கிட்டத்தட்ட முக்கிய தளபதிகள், உளவுத்துறை தலைவர் உள்ளிட்டவர்கள் மீது துல்லிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. இந்த போரினுடைய போக்கு ஃபாதர், உடனடியாக பார்க்கிற போது இஸ்ரேலினுடைய கை மேலோங்கி இருப்பது போல தோன்றினாலும் ஈரான் பக்கத்தில் அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். ஈரான் நெடுநாட்களாகவே தன்னுடைய பாலிஸ்டிக் மிசைல் உருவாக்கம் தொழில்நுட்பத்தில் அதிக கவனம் செலுத்தி இருந்தது. க்ரூஸ் மிசைல்ஸுக்கும் பாலிஸ்டிக் மிசைல்ஸுக்கும் வேறுபாடு உண்டு. அதை விளக்குவது விஞ்ஞானிகள் வேலை. என்னால் துல்லியமாக விளக்க முடியாது. ஆனால் அவை எவ்வாறு செயல்படும் என்பது எனக்கு தெரியும். அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேலினுடைய வான் தடுப்பு அரண்களை கடந்து முக்கியமான நகரங்களுக்குள் சென்று தாக்குதல் நடத்த முடிந்திருக்கிறது. தெல் அவீவ், ஹைஃபா உள்ளிட்ட பெரிய நகரங்களையே அது தாக்க முடிந்திருக்கிறது என்றால் இஸ்ரேலினுடைய வான் தடுப்பு அரண்களை கடந்து அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் செல்ல முடிகிறது என்பது ஒரு முக்கியமான கவனப்படுத்துது. அதில் நீண்ட காலம் அது முதலீடு செய்தது என்பது மட்டுமல்ல, அதை உருவாக்குவதிலும் அதை விரிவுபடுத்துவதிலும் ரஷ்யா, சீனா, துருக்கி உள்ளிட்ட நாடுகளின் ஒத்துழைப்பு ஈரானுக்கு இருந்திருக்கிறது என்பதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இரண்டாவதாக, இஸ்ரேலிடம் இன்னும் சில துருப்புச்சீட்டுகள் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. அதில் ஒன்று ஏற்கனவே மசகு எண்ணெய் என்று சொல்லும் க்ரூட் ஆயில் மசகு எண்ணெயினுடைய உலக சந்தை விலை $5 அதிகரித்திருக்கிறது. இந்த ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கிற ஹார்மஸ் நீரிணை என்று சொல்வார்கள். ஹோர்முஸ் என்றும் சொல்வார்கள், ஹார்மஸ் என்றும் சொல்வார்கள். நம்ம ஹோர்முஸ் என்றே சொல்லலாம். எப்படி நாம் இலங்கை இந்தியாவுக்கு இடையே பாக் நீரிணை என்று சொல்றோம்ல, பாக் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆர் பாக் ஜலசந்தி என்று நாம் படிப்போம். அதே போலத்தான் ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையே ஹார்மஸ் நீரிணை என்று ஒன்று இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எரிபொருள், அது மசகு எண்ணெய், பெட்ரோலியம் எல்லாம் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் 1/5 இந்த நீரிணை வழியாகத்தான் கடந்து ஆக வேண்டும். இதை இடைமறித்து போக்குவரத்தை நிறுத்துகிற ஆற்றல் ஈரானுக்கு எப்போதும் இருக்கிறது. அப்படி நிகழ்ந்தால் உலக சந்தையில் இந்த மசகு எண்ணெயினுடைய விலை எகிரும். இப்ப பேரலுக்கு இப்போ 73 78 ஆயிருக்குது. இது 78 $100 தொட்டால் உலகம் முழுவதுமே பெட்ரோல், குரூட் ஆயில் விலை என்பது ரொம்ப அதிகமாகும். ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய போரினால் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிற ஐரோப்பிய பொருளாதாரங்கள், ஓரளவுக்கு அமெரிக்க பொருளாதாரம் இதை விரும்பாது. அந்த ஒரு துருப்புச்சீட்டும் ஈரானிடம் இருக்கிறது. மூன்றாவதாக, ஈரான் நாட்டினுடைய த ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்ல, அதன் முதல் வட்ட தீ பாதுகாப்புன்னு சொல்லணும்னா அது ஹமாஸ் குழுவை வைத்திருந்தது, ஹெஸ்புல்லாவை வைத்திருந்தது, சிரியாவில் ஆசாத் அவர்களினுடைய ஆட்சியை அது வைத்திருந்தது. இவையெல்லாம் பலவீனப்பட்டிருந்தாலும் கூட ஈராக்கில் ஈரான் உருவாக்கி வைத்திருக்கிற ஆசெட்ஸ் என்று சொல்வார்கள், அது ஈராக் நாட்டில் அது உருவாக்கி வைத்திருக்கிற இது போன்ற அமைப்புகள் சேதாரம் இல்லாமலும் வலுவாகவும் தான் இருக்கின்றன. அவை எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பது அதுவும் நமக்கு தெரியும். இவையெல்லாம் ஈரானிடம் இருக்கிற துருப்பு சீட்டுகள். முடிவாக ஈரானுக்கு இருக்கிற ஒரு வசதி என்பது கூட, ஏன் முற்றாக ஈரான் ஆட்சி அமைப்பை அமெரிக்கா அல்லது நேட்டோ அழிக்க விரும்பவில்லை என்றால் பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணம், அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அழிக்கப்பட்டு விட்டால் ISIS போல இன்னொரு அமைப்பு பின்புலத்திலிருந்து இவர்கள் ஊடாக உருவெடுக்கக்கூடும். அது ஒட்டுமொத்த மேற்கு ஆசிய, மத்திய கிழக்கு பரப்பில் நிலை கொண்டிருக்கிற அமெரிக்க நேட்டோ நாடுகளின் படையணிகளுக்கும் அவர்களினுடைய உருப்படிகள், ஆசெட்ஸ் அச்சுறுத்தல் வரக்கூடும். பெரும் ஒரு குழப்பத்திலும் பெரும் இரத்தக்களரியிலும் அந்த ஒட்டுமொத்த பிராந்தியம் தள்ளப்படும். அமைதியை கொண்டு வருவதற்கு பதில் மேலும் கட்டுப்பாடு இல்லாத வன்முறைகளை கட்டவிழ்த்து விடும் ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இதெல்லாம் ஈரானுக்கு இருக்கிற அனுகூலங்கள். இப்போ இதை சொல்லிட்டு இந்த போரில் யார் இப்போதும் முன்னால் நிற்கிறார்கள் என்று பார்த்தால் உறுதியாக இஸ்ரேல் நாடு தான். எப்படி நாம் சொல்லுகிறோம் என்றால், ஈரான் நாட்டினுடைய திருப்பி தாக்குதல்கள் ஒரு மூலோபாய இலக்குகளை கொண்டிருக்க விரும்பவில்லை என்று அல்ல, அவர்களால் அதை முடியல. ஆனால் மிக முக்கியமான மூலோபாய இலக்குகளை இஸ்ரேல் நிரூபித்து முடிக்கவில்லை என்றாலும் எட்டி இருக்கிறது. ஒன்று,
அணு ஆயுத இலக்குகளை அது அடைந்திருக்கிறது, அடைய முடியும் என்பதை அது நிரூபித்திருக்கிறது. ஒன்று. இரண்டு, ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அரண்களை அது முற்றாக செயலிழக்க செய்திருக்கிறது. ஏறக்குறைய முற்றாக செயலிழக்க செய்திருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து வருகின்ற அந்த பகுதியில் இஸ்ரேலிடமிருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸையோ ஏன் அதிநவீன விமானங்களையோ தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் ஈரானுடைய வான் தடுப்பு பிரிவுக்கு, பாதுகாப்பு பிரிவுக்கு குறைவாக இருக்கும், மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும். மூன்று, இராணுவத்தினுடைய கட்டளை தலைமையை அது சிதைத்திருக்கிறது. எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் நான் சொல்வது உண்டு, தமிழீழ விடுதலை போராட்டத்தில் நான் சொல்வேன், ஏன் நீங்கள் தேசிய தலைவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது நான் இல்லை, இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்வது நேரில் நின்று பார்த்ததால் அல்ல, கமாண்ட் ஸ்ட்ரக்சர் உடைந்து போய்விட்டது. ஒரு அமைப்பில் தலைவர் இருக்கிறார், தலைவருக்கு அடுத்தபடி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த கட்டளை ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கும், மேலிருந்து கீழாக. அந்த கட்டளை அமைப்பில் உள்ள முக்கியமான தளபதிகளை அகற்றி இருக்கிறது. அதுலேயும் மிக முக்கியமாக உளவு பிரிவின் கட்டளை தலைமையை கூட அது சிதைத்திருக்கிறது. அந்த உளவு பிரிவினுடைய கட்டளை தலைமை சிதைக்கப்பட்டிருப்பதால் இப்போ ஈராக்கிலோ அல்லது ஹமாஸ் போன்ற அமைப்போ ஹெஸ்புல்லா அமைப்புகளை மீண்டும் அவைகளை ஒரு கூர்மைப்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தடுப்பரன்களாக அவர்களை பாவிக்கின்ற அந்த செயற்பாடுகள் பலவீனமானதாக இருக்கும் அல்லது மிகவும் தாமதப்படும். இது அடுத்து ஒரு முக்கியமானது. இன்னொன்று, ஈரானினுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் உருவாக்கும் அந்த தளங்களையும் ஈரான் தாக்கி சேதப்படுத்தி இருக்கிறது. என்ன ஆகும் என்றால், இப்போது ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற அந்த தாக்குதலினுடைய அடர்த்தி என்பது, ஒரு நாள் அவர்கள் இப்பொழுது 100 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்ப முடியும் என்றால் இன்னும் ஒரு 2 வாரங்கள் ஆகிற பொழுது அது ரேஷன் மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். அது 20ஆக 30ஆக 10ஆக சுருங்கி கொண்டே வரும். ஏன்னா சப்ளையை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இதை எல்லாவற்றையும் விட இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி என்று நாம் நினைப்பேமே, ஆனால் அவர்களினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு அவர்களுடைய பெருமிதமாக இருந்தது மொசாத் என்கின்ற உளவு அமைப்பு. அதை அவர்கள் மிக ஒரு தேசிய பெருமிதமாக பொதுவில் நிறுத்துவார்கள், அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. மொசாத் உலகிலே இருக்கிற உளவு அமைப்புகளில் நம்பர் 1 CIA அல்லது மொசாத்தா என்கின்ற கேள்வி வருகிற பொழுது மொசாத் என்று கூட பெருமிதமாக மார்த்தட்டுவார்கள். அவர்களினுடைய அந்த தன்மதிப்பும் உயரங்களும் அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் தாக்குதல் நடத்திய போது அது சிதைந்தது. மொசாத்தா அப்படின்னு எல்லாரும் நகைக்கின்ற, எள்ளி நகையாடுகின்ற அளவுக்கு அது அதனுடைய மதிப்பு குறைந்தது. இதையெல்லாம் கடந்து எப்படி அவர்களால் உள்ளே நுழைந்து முடிந்தது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த இமேஜை அது திரும்ப கொண்டு வந்திருக்குது. இது எப்படி ஒரு இராணுவ கட்டமைப்பினுடைய உயர் தளபதிகளை இவ்வளவு எளிதாக நீங்கள் அழித்தொழிக்க முடியும்? ஒன்று. ஈரான் மீது நடத்தப்பட்ட அந்த ட்ரோன், வெரி ஸ்மார்ட் ட்ரோன்ஸ் தாக்குதல்கள் எல்லாம் ஈரானுக்கு உள்ளிருந்து தான் இஸ்ரேல் இயக்கி இருக்கிறது. அப்போ அது ஈரானுக்கு ஒரு உண்மையிலேயே என்ன சொல்லுவான் ஆங்கிலத்தில் சொல்வதானால் மெனி திங்ஸ் ஆர் நாட் குட் இன்சைடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஈரானுக்கு உள்ளிருந்தே இன்று இருக்கக்கூடிய அரசியல் தலைமையை, அயோத்துல்லா காமேனி அந்த ஒழுங்கு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் 1979 நடந்தது. அதுக்கு பிறகு 45 வருஷம் அடக்குமுறை, பொருளாதாரம் சரியில்லை, மாற்றுக்கருத்து எதிர்கருத்து சொல்கிறவர்களை சிறையில் அடைப்பது, சித்திரவதை செய்வது, அழித்து ஒழிப்பது, ஊழல் என்று 45 ஆண்டுகளாக கேள்வி கேட்கப்பட முடியாத அதிகாரம் கெட்டுப்போகும். அது மிக புனிதமான நோக்கங்களோடு புனிதமான தன்மையோடு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தாலும் கூட ஜனநாயக ரீதியான வெளிப்படைத்தன்மையான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இல்லைன்னா அது ரொம்ப கெட்டு போகும். அப்படித்தான் அந்த ஆட்சி அமைப்பு இருக்கின்ற போது உங்களை பிடிக்காதவர்கள், அதிருப்தியாளர்கள் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். வெளிப்படையாக வர முடியாத, ஆனால் உள்ளுக்குள்ள ஆவேசங்களோடு இருப்பார்கள். அதைத்தான் நான் இப்போது இந்த RSS BJP கும்பலுக்கும் அடிக்கடி சொல்றது, மக்களை அந்நியப்படுத்தாதீங்க. நிறைய பேர் நீங்கள் அந்நியப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இவனோட சீனாக்காரன் நல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மனநிலைக்கு இங்கேயே 30-40 கோடி பேர் வந்துருவாங்க. அதெல்லாம் நீங்கள் தாங்க முடியாது. உள்ளுக்குள்ளாமல் எல்லாம் புகஞ்சிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு தருணம் வரப்போ எதிரியோடு ஒத்துழைப்பதற்கு அவன் தயாராவான். அதனால் தான் எல்லோரையும் உள்ளடக்கி எடுத்து செல்லுங்கள் என்று சொல்றது ஏதோ நமக்கு ஒரு சித்தாந்தம் பிடிக்கலைங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த நாடு அழிஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதால, இந்த நாடு ரத்துக்களறி ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதுனாலையும் தான் நம்ம சொல்கிறோம். இதே இதுதான் ஈரான்லையும் 45 வருஷமா அந்த ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. அந்த அதிருப்தியை இஸ்ரேல் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் ஈரானின் கேந்திர ரீதியான இலக்குகளை
ஈரானுக்கு உள்ளிருந்தே தாக்குதல் தொடங்கி நடத்துகின்ற அளவுக்கும் அதி உயர் பாதுகாப்பு கொண்ட கட்டிடங்கள் அல்லது வலயங்களுக்குள் இருக்கக்கூடிய தளபதியர்கள் ஆளுமைகளை துல்லியமாக அழித்தொழிக்க முடிகிறது என்றால் வேறு என்ன விளக்கம் சொல்ல முடியும்? வெறும் தொழில்நுட்பத்தால் மட்டுமே இதை சாத்தியப்படுத்த முடியாது. அதில் மொசாத் அமைப்பு வெற்றி கண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இதுதான் இரண்டு பக்கத்திலும் யார் முன்னிற்கிறார்கள், யார் பின்னிற்கிறார்கள். போர் என்பது முற்றாக முடிந்து போய்விட முடியாது. காரணம், இன்னும் பல துருப்புச்சீட்டுகள் இன்று பலவீனமாக தோன்றுகிற ஈரானுக்கும் இருக்கிறது என்பதால் அதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதுல ட்ரம்ப் அவருடைய ரோல், அவரு நேற்று பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. ஈரானுக்கு எதிரான அந்த ட்வீட்டை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ ஈரானுக்கு எதிராக தான் அமெரிக்கா இதாக இருக்கா ஃபாதர்? இப்போ ட்ரம்ப்போட நிலைப்பாடு என்ன? ஏன்னா ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தாலே, இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரே பேசி நிப்பாட்டாரு, இவ்வளவு பெரிய போர் நடக்குது. இப்போ ட்ரம்ப் என்னதான் ஃபாதர் அவருடைய எந்த ஒரு போராக இருந்தாலும் அந்த போரில் ஈடுபடுகின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் இணைகின்ற இலக்குகளும் இருக்கும், தனிப்பட்ட இலக்குகளும் இருக்கும். இஸ்ரேலினுடைய இலக்குகள் தான் அமெரிக்காவுடைய இலக்குகள் என்றால் இல்லவே இல்லை. அவருடைய இலக்குகள் ஒரு சில புள்ளிகளில் இணையும், ஒரு சில புள்ளிகளில் அது விலகிச் செல்லும். ஒவ்வொரு நாடும் தத்தமக்கான இலக்குகளைத்தான் அவை வரையறுத்துக் கொள்கின்றன. ஒன்று. இரண்டாவது, போரின் இலக்குகள் என்பது வெறும் உடனடி குறுகிய கால இலக்குகள் மட்டுமல்ல, நீண்ட கால இலக்குகளையும் கொண்டது. ஒன்று, ட்ரம்ப் என்கின்ற அந்த ஆளுமை இருக்கிறது அல்லவா, அவர் அடிப்படையில் அமெரிக்கா ஒரு ஃபார் எவர் வார்ஸ் வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலைப்பாடு உள்ளவர். அதை என்னால் நம்ப முடிகிறது. காரணம் என்னன்னா, நானும் இந்த 30 வருஷமா தொழில் பண்றவங்கள பார்த்துருக்கிறேன். தொழில் பண்றவங்க என்னன்னா, எதுக்குப்பா நமக்கு வம்பு, பணம் பண்ணுவோம், ஜாலியா இருப்போம், இதுதான் அவங்களோட பொதுவான அந்த உளவியல் என்பது. நம்ம எத்தனை பேரை பார்க்க, அதிமுக வந்தா அதிமுக, திமுக வந்தா திமுக, பிஜேபி வந்தா பிஜேபி, நாளைக்கு காங்கிரஸ் வந்தா காங்கிரஸ், நமக்கு எதுக்குப்பா வம்பு. இது அவர்களையும் அறியாமலே அவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு உளவியல். டொனால்ட் ட்ரம்ப் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அவர் அடிப்படையில் ஒரு தொழிலதிபர். அவர் ஒன்றும் அந்த ஹார்ட்கோர் பாலிட்டிஷியன் கிடையாது. ஆனால் எல்லாத்தையுமே டிரான்சாக்ஷனாக பார்க்குறவர். ஸோ இதுலேயே அவர் சொல்லியிருக்கிறார்ல, வி கேன் மேக் எ டீல். இதுதான் அவர் எப்போவுமே ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் வி கேன் மேக் எ டீல், வி கேன் டூ லாட் ஆஃப் ட்ரேட், எல்லாம் ஜாலியாக தொழில் பண்ணுவோம் ஐயா, சந்தோஷமாக இருப்போம். அது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். அமெரிக்கன் சிஸ்டம்ங்கிறது வேற, டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறது வேற. டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறதுனாலேயே அமெரிக்கன் சிஸ்டம் அவருக்கு பின்னாடி அப்படியே போய் அதெல்லாம் செய்திடாது. இராணுவ கணக்குகள் என்பதும், இராணுவ செயல்பாடுகள் என்பதும், இராணுவ இலக்குகள் என்பதும் தனித்துவத்தன்மை கொண்டவை. அது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அதுக்கு பின்னாடி இருக்கிற பல ஸ்ட்ராட்டஜிக் திங்க் டேங்க்ஸ், பென்டகன், இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இதுதான் இப்படித்தானா அதை அவர் கேட்டு தான் ஆகணும். அதெல்லாம் மாற்றி அவர் செய்ய மாட்டார். ஆனால் அடிப்படையில் அவர் அமெரிக்கா தனக்கு பெரிய பிரச்சனை இல்லாத இடங்களுக்கு போய் எதுக்கு ஃபார் எவர் வார்ஸ் நடத்தணும்? அது ஈராக்லையா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான்லையா இருக்கட்டும், ஃபார் எவர் வார்ஸுங்கிறது அமெரிக்கா கெனாட் பி ஃபார் எவர் வார் மோட். அது சதா காலமும் போர் செய்து கொண்டே இருக்கிற ஒரு நாடாக இருக்கக்கூடாது என்பது அவருடைய அடிப்படை ஒரு நிலைப்பாடு. ஆனால் அமெரிக்க அமைப்பு என்பது இன்று யூதர்களால் ஊடுருவப்பட்ட, யூதர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு என்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலின் பாதுகாப்பை அவர்களால் விட்டுக் கொடுக்கவும் முடியாது. எனவே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது அமெரிக்காவினுடைய பொதுவான அரசியல் கொள்கைகளில் ஒன்றாக இருக்கும். 2. மூன்றாவதாக மிக முக்கியமான ஒன்றாக கூட நாம் இதை கருதலாம். தனிப்பட்ட முறையில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை ட்ரம்புக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. காரணம், நான் எங்களது ரைஸ் எழுமின் அமைப்பு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒமானில் ஒரு பெரிய மாநாடு நடத்திய போது அங்குள்ள ஒரு பெரிய தொழில் வணிக ஆளுமையை தான் சந்திக்க, அவரும் எங்களுக்கு அந்த மாநாட்டுக்கு ஆதரவாக இருந்தார். அவர் நெத்தன்யாகுவினுடைய வகுப்பு தோழர். ஆமா, அப்போ ஒரு டின்னர்ல அவன் அப்பவே போர் வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். படிக்கிற போதே அந்த ஆள் ஒரு போர் வெறி கொண்ட ஒரு ஆளுமை அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன். அப்போ இந்த அடிப்படையில் ஒரு போர் வெறி கொண்டவர், அடிப்படையில் தொழில் வணிகம், அந்த டிரான்சாக்ஷனல் ஒரு ஒத்திசைவு என்பது கிடையாது. ஸோ ஆனால் எப்படியாவது அமெரிக்காவை இழுத்து கொண்டு இந்த போரில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் நெத்தன்யாகுவினுடைய அணுகுமுறையாக இருக்கும். அமெரிக்கா நேரடியாக இந்த போருக்கு வராமல், இந்த B-5 பாம்பர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, தப்புன்னா சரி பண்ணிக்கணும். அமெரிக்காவிடம் இருக்கிற அந்த பாம்பர்களால் மட்டும்தான் ஈரானினுடைய ஒட்டுமொத்த இராணுவ அணு ஆயுத திட்டத்தையும் இன்னைக்கு சிதைக்க முடியும். பிகாஸ் இந்த ஃபர்டோங்கிற ஒரு இடத்துல இருக்கிறது இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய குண்டுகளாலோ
அல்லது தொழில்நுட்பத்தாலோ இராணுவ தொழில்நுட்பத்தாலோ அழிக்கப்படத்தக்கது அல்ல. B-55 B-5 விமானங்களால் தான் அந்த ஏவுகணைகள்லாம் தடுத்து நிறுத்தி துல்லியமான இலக்குக்கு கொண்டு அதை அழிக்கணும்னா அமெரிக்காவை அதால் மட்டும்தான் அது முடியும். ஆனால் அமெரிக்கா இப்போ நேரடியாக அந்த போருக்கு வந்தால் நான் சொன்னதை போல் அமெரிக்காவுக்கு என்ன 3 கவலைகள் இருக்கு. ஒன்று, இந்த ஹார்மஸ் நீரிணையை இடைமறித்தல் செய்தால் உலக மசகு எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் சார்ந்த எரிபொருள் சந்தை என்பது எகிருமே. இது ஒரு கவலையாக இருக்கும். இரண்டாவதாக என்ன கவலை இருக்கும் என்றால், இது ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஈரான் இன்னைக்கு அழிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவ்வளவு இராணுவ தளபதிகளை துல்லியமாக அழித்து ஒழிக்க முடியும் என்றால் ஏன் அரசியல் தலைமையை விட்டு வச்சிருக்காங்க? அரசியல் தலைமையை அழிப்பது எளிது, இராணுவ தலைமையை அழிப்பது தான் கடினம். அப்போ அயோத்தில்லா காமேனி அவர்களையோ அந்த அரசியல் ஒரு தலைமை இருக்கு இல்லைங்களா, அதை இன்னும் இவங்க தொடவே இல்லை. ஏன்னா அமெரிக்கா தெளிவாக சொல்லியிருக்கும், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை தொடாதீங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை நீங்கள் விட்டீங்கன்னா நோபடி இஸ் இன் கண்ட்ரோல். அப்போ நோபடி இஸ் இன் கண்ட்ரோலுங்கிறப்போ ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஈராக்கில் இருக்கிறவங்க இங்கேயே ஏன் இப்போது இருக்கின்ற அமைப்பை விட பன்மடங்கு தீவிரத்தன்மை கொண்ட சிறு குழுக்கள், எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டு இயங்காத குழுக்களின் வசம் இந்த ஆயுதங்கள் எல்லாம் சிக்கிக்கொண்டால் அது எப்படிப்பட்ட பாதுகாப்பு எதிர்வினைகளை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். அதைவிடவும் முக்கியமாக ஈரானை அழித்து விட்டால் இதே இன்று அமெரிக்காவினுடைய ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏனைய நாடுகள், அப்போ ஈரான் இருக்குது, ஈரான் நாளைக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கும் அப்படிங்கிற அச்சத்தினால்தான் சவுதி அரேபியா ஓரளவுக்கு இவங்க சொல்றது கேட்குது, ஜோர்டான் இவங்க சொல்றத கேட்குது, எகிப்து இவங்க அமெரிக்கா சொல்றத கேட்குது, ஏன் இஸ்ரேல் கூட இவங்க சொல்றது ஓரளவுக்கு கேட்குது, அல்லது லெபனான் கூட இவங்க சொல்றது ஓரளவு கேட்குது. இப்போ ஈரானை முற்றாக நீங்கள் அழித்து விட்டீர்கள் என்றால் இவங்க எல்லாம் ரொம்ப தெம்பாயிடுவாங்க. நம்முடைய முதன்மை எதிரி இந்த பிராந்தியத்தில் ஈரான் அழிந்து விட்டது, இப்போ அதுக்கு மேலே என்ன அமெரிக்கா சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவார்கள். எனவே எந்த அளவுக்கு ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதும் ஒரு கணக்காக அமெரிக்காவும், இதெல்லாம் நீண்ட கால கணக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ முற்றாக ஈரான் அழிந்து விடுவதை அமெரிக்கா உறுதியாக அவங்களுடைய அந்த லாங் டேர்ம் பாலிசி டெஃபினிஷனில் இருக்காதுங்கிறது என்னுடைய எண்ணம். கண்டிப்பா இப்ப இது குறித்து ஃபாதர் நிறைய கட்டுரைகள் நிறைய இதெல்லாம் வாசிக்கிறப்ப இந்த அணு ஆயுத அது இந்த போர்ல பயன்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது ஃபாதர்? இல்ல, அதாவது அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஈரான் மீது அணு ஆயுத பயன்பாட்டை இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ இருவரும் இணைந்தோ அல்லது இஸ்ரேல் தனித்தோ நிகழ்த்தினால் ஈரானுக்கு அணு ஆயுதம் தேவை என்கின்ற தார்மீக கோரிக்கை அல்லது நிலைப்பாடு வலுவாகும். ஸோ இன்று இருக்கிற நிலையில் ஒரு நாடு அணு ஆயுதம் தயாரிப்பது ஒன்று அவ்வளவு ஒன்றும் கடினமான ஒன்று அல்ல. குறிப்பாக இன்று துருக்கி, பாகிஸ்தான் ஒரு ஆக்சிஸ் ஒன்று உருவாகுது. அனைத்து இஸ்லாமிய நாடுகளையும் ஒருங்கிணைக்க முடியுமா என்கின்ற ஒரு 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 நிலைப்பாடு, ஒரு உம்மா என்கின்ற ஒரு அமைப்பு கருத்தாக வைக்கப்படுகிறது. காலம் கனிந்து வருகிற போது அது நடக்காது என்று சொல்ல முடியாது. ஆக அப்படி ஏன்னா உலக அதிகார விளையாட்டுக்கள் என்பது அது ஒற்றை வழி பாதையே அல்ல, அது பல வழி பாதை. அப்படி இப்படி போய் இப்படி வரும். இதில் ஒரு அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக தொலைநோக்குடனும் சொஃபிஸ்டிகேஷனோடைய நடந்துக்கிறவங்க தான் நின்று விளையாட முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈரான் மீது அணு ஆயுதம் தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரானுக்கு என்றேனும் ஒரு நாள் அணு ஆயுத பாதுகாப்பு தேவை என்கின்ற ஒரு தார்மீக நிலைப்பாடு வரும். அதை நோக்கி உதவுவதற்கு பல நாடுகள் முன்வர கூடும். இப்போதைக்கு சீனா, ரஷ்யா நாடுகள் உதவாது. நிச்சயமாக ஈரான் உதவுற மாதிரி இவங்கெல்லாம் டிராமா போடுவாங்களே தவிர உதவிக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு மெயின் ஸ்டேக் எதுவும் பெருசாக இல்லை. சீனாவோட டேரிஃப் வார், அந்த டேரிஃப் வாரை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு தான் சீனா எப்படின்னு பார்க்கும். உக்ரைனை எப்படி வழிக்கு கொண்டு வருதுங்கிறதான் ரஷ்யாவோட இலக்காக இருக்கும். இங்கே வராது, ஈரானுக்குள்ள பெருசாக வராது. சில உதவிகள்
இருக்கும். அதனால அணு ஆயுத தாக்குதல் நடக்கும்னு நான் நினைக்கல. ஃபாதர், இப்போ இந்த ஈரானுக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு டைமே கொடுக்காம கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுற அந்த ஒரு முறையை வந்து இஸ்ரேல் எடுத்திருக்கதா நமக்கு தெரிய வருது. இப்போ அந்த ஸ்பேஸ் கூட இல்லாமல் ஈரானால் என்ன ஃபாதர் பண்ண முடியும்? இதை தாண்டி நீங்கள் முன்பே நம்ம காணொலியில் குறிப்பிட்டீங்க, அந்த தரைவழி தாக்குதலில் அவங்க ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதற்கான மூவ்மெண்ட்டுக்கெலாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை, தரைவழி தாக்குதல் சாத்தியமே இல்லைங்க. அது வந்து ரெண்டு நாடுகளுமே அதை எடுக்காது. எப்படி 2700 ஈவன் உங்களுக்கு விமான தாக்குதலே இஸ்ரேலால சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ நீங்க எவ்வளவு ஒரு ஸ்மார்ட் ஏர்கிராஃப்டா இருந்தாலும் 1700 கிலோமீட்டர் தான் ஸ்ட்ரெயிட் ஒரு ஃபைட்டர் ஜெட்டினுடைய எரிபொருள் கெப்பாசிட்டியா இருக்கும். 2000 போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னா என்னது, நடுவானிலேயே நீங்க ரீஃபியூலிங் பண்ணணும், அந்த எரிபொருளை திரும்ப பண்ணணும். அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் அவ்வளவுலாம், ஒரு போரை நீங்கள் தூரத்திலிருந்து ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி இல்லை. அது வந்து இட்ஸ் வெரி ரியல், ஒரு சினிமா எடுக்கிற விஷயம் எல்லாம் இல்லை. ஸோ அதனால் சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் இதில் என்ன, நான் வந்து ஏன் ஈரானை குறை சொல்வது என்றல்ல, வன்முறைக்கு நீங்கள் கைதியாக மாறுகிற போது வளர்ச்சி திசைகளை நீங்கள் இழந்து விடுவீர்கள். இது நம்ம கடந்த 50 ஆண்டுகளில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதெல்லாம் கடந்த என்னுடைய பதிவில் கூட சொன்னேன், சீனா எப்படி தன்னை, அது தேவையற்ற போர்களுக்கும் தேவையற்ற வன்முறைகளுக்கும் அது செல்வது இல்லை. வலிமை வேறு, போர் வேறு. இது நல்லா நீங்கள் வலிமைகளை வளர்த்து கொள்ளலாம், போருக்கான வலிமையை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். ஆனால் போருக்கு போகக்கூடாது. போருக்கு போனீங்கன்னா உங்களுக்கும் காயப்படும், நீங்கள் கட்டு போடணும், ரத்தம் கொட்டும், எம்பி தான் நீங்கள் ஓட முடியும், படுத்திருக்கணும், ரெக்யூப்பரேஷன் டைம் வேணும். நிரந்தர போர் என்பது, நீங்கள் நிரந்தர போரில் வெற்றி பெற ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாருமே, எல்லா சமூகங்களும் சீனாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். போருக்கு போகாதீங்க. அந்த வகையில் இது வந்து என்ன நினச்சிது அப்படின்னா, ஹெஸ்புல்லா, ஹமாஸ் இப்படியே வந்து இந்த நீங்கள் இவங்களை வச்சே நீங்கள் அவங்கள வந்து தேவையான இடத்துக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களை பராமரிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு வருகிறது. உளவியல் ரீதியாகவும் யதார்த்த ரீதியாகவும் அவர்களினுடைய கைதியாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்படி தான் இது ஆயிடுச்சு. ஆகிறப்போ வந்து பொருளாதார வளர்ச்சி இல்லை, உலக அறிவு அரங்குகளில் ஈரானை காணவில்லை. காரணம் அது ஒரு இட்ஸ் சிவிலைசேஷனல் கண்ட்ரி. ஈரான் என்பது ஒரு சாதாரண நாடு அல்ல, அது ஒரு பெரும் நாகரிகத்தின் நாடு. இன்னைக்கு நம்ம பாம்பேல பார்க்குற உருது பாடல்கள்னா அதனுடைய வேர்மூலம்னு பார்த்தீங்கன்னா அது பெர்ஷியாவாக தான், ஈரானாக தான் இருக்கும். கவாலி பாட்டெலாம் எவ்வளவு நமக்கு ஒரு உற்சாகத்தை தருது இல்லைங்களா? அந்த ரிதமாக இருக்கட்டும், இது இருக்கட்டும், எல்லாமே அதனுடைய வேர்மூலம் ஒன்றேல் ஈரானாக இருக்கும் அல்லது ஈராக்காக இருக்கும். ஸோ அல்லது இந்த மொழியினுடைய, அல்லது இங்கேயே நம்ம டாட்டா எடுத்துக்கோம், டாட்டா குரூப்பினுடைய வேர்மூலம் எங்கே? பார்சிகள். பார்சிகள் ஈரான் தான். அவங்க நல்லவங்க கிட்ட அந்த விவாதத்துக்கு வரல. பட் எங்கே போனாலும் பார்சிகள் வெற்றி பெற்றவர்களாக தானே இருக்காங்க. எங்கே போனாலும் இந்தியாவுக்குள்ளேயே மிகப்பெரிய தொழில் முயற்சிகளில் வென்றவர்கள் பார்சிகளாக இருக்கிறார்கள். ஸோ அவங்க வந்து ஒரு சிவிலைசேஷனல் பீப்புள். அதோட நமக்கு மோதல் உண்டு, அது வேறு, நாகரிக மோதல் உண்டு, அது வேறு களம், அது விவாதிப்பதற்கு. பட் அவர்கள் ஒரு பெரும் நீண்ட நாகரிக வரலாறு கொண்ட அவங்க ஃபார் எவர் வாரில் இருக்கிறப்போ இந்த எண்ட் யுவர் லூசர், யுவரான கெய்னர். இப்போ என்ன நீங்கள் சாதிச்சிட போகிறீங்க? பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. பதிலடி நடக்கும், அதுக்கு பதிலடி நடக்கும். அந்த பிராந்தியமே எப்போதும் ஒரு நிரந்தர பதட்டம், இரத்த கிளறி என்பதாகத்தான் இருக்கும். அதனால தான் நம்ம சொன்னோம் கோர் பாயிண்ட்டுங்கிறது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு, பாலஸ்தீனர்களுக்கு தன்னாட்சி அவர்களுக்கென்று ஒரு தாயகம். தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் பாலஸ்தீனர்களுக்கு தாயகம், இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு, ஒரு பரந்துபட்ட ஷியா சுன்னி இஸ்லாமிய ஒருமைப்பாடு. இப்போ அதுவும் ஒரு பிரச்சனை, இதை பற்றி யாரும் பேசுறதில்லை. ஷியா பிரிவினருக்கும் சுன்னி பிரிவினருக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்பதுதான் பல பிரச்சனைகளுக்கும் காரணமாகவும் இருக்கிறது. அதனால தான் சவுதி அரேபியா ஈரானை நம்பலை, எகிப்தோ ஜோர்டானோ ஈரானை நம்பலை. ஸோ இந்த 3 திசைகளில் செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு நீடித்து நிலைக்கின்ற அமைதி அந்த பரப்பிற்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். ஃபாதர், இந்த போரினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் ஃபாதர்? இந்த போரினுடைய திசை எந்த மாதிரி பயணம்? இந்த போரினுடைய திசை என்பது அமெரிக்கா என்ன போர் நிலைப்பாடு
எடுக்க போகிறது. அமெரிக்காவினுடைய இலக்குகளை ஈரான் அல்லது அமெரிக்காவினுடைய அசெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் தாக்க போகிறதா? தாக்க மாட்டாங்க, அவ்வளவு அறிவின்மையோடு நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு. ஆனா அவரு அந்த தலைவர் கூட சொல்லியிருக்காரு ஃபாதர், அமெரிக்கா வந்து எங்களை அடிச்சா நாங்க திருப்பி அமெரிக்க நிலைகளையும் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது உறுதியாக நடக்கும். ஆனால் அப்படி நடந்தால், அமெரிக்கா நேரில் போருக்கு வந்தால் அதனுடைய பாரிய இழப்பு ஈரானுக்கு தான் இருக்கும், அமெரிக்காவுக்கு அல்ல. அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதுல எந்த திசையை நோக்கி அடுத்து நகரக்கூடும்னா, ஒரு கேம்பிள்ல நிக்குது, இந்த சீட்டை விளையாடணுமா வேணாமாங்கிறது. ரெஜீம் சேஞ்சுங்கிறது இஸ்ரேலினுடைய ரெஜீம்னா ஆட்சி மாற்றம். ஈரானுடைய 79 வரைக்கும் இருந்த ஆட்சி இஸ்ரேலுக்கு நட்பு ரீதியான ஒரு ஆட்சியாக இருந்தது. 79க்கு பிறகுதான் இந்த பகை இன்றைக்கு இருக்கிற அந்த ஆட்சி. அதை மாற்ற வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய ஒரு இலக்காக இருக்குது. அப்படிங்கிறது பல இலக்குகள், அவங்க சில இலக்குகளை நல்லாவே சாதிச்சிட்டாங்க. இராணுவத்தினுடைய கட்டளை தலைமையை நான் முதல்ல சொல்லிட்டேன், திரும்ப சொல்லலை. ரெஜீம் சேஞ்சுங்கிறது, ஆட்சி மாற்றங்கிறது ஒரு முக்கியமான இலக்காக இருக்கும். ஆட்சி மாற்றத்தில் அமெரிக்காவுக்கு இன்னும் முழு உடன்பாடு வரவில்லை என்பது தெரிகிறது. காரணம், அப்படி ஆட்சி மாறினால் அடுத்து வரப்போவது யார்? இப்போது இருப்பதை விட மோசமான கூட்டமாக அது இருந்துவிடக்கூடாது என்கின்ற கவலை அமெரிக்கா அவர்களுக்கும் பொதுவாக ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கும் இருக்கக்கூடும். ஸோ இந்த முரண்பாடுகள் எப்படி பிளே அவுட் ஆக போகுதுங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரிய வரும். இன்னொன்று, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறப்போவே ஈரான் தலைவர் டெஹ்ரானுடைய மக்களை அப்புறப்படுத்துங்கள்ங்கிற ஒரு அறிவிப்பை இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஸோ மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் அல்லது மக்களும் பேரளவில் அழிய போகிற ஒரு தாக்குதல் நடந்தால் எப்படி ஈரான் மக்கள் எழப்போகிறார்கள்? இதுவரை வெறுத்து வந்த இந்த ஆட்சிக்கு பின்னால் மக்கள் அணிதிரளப் போகிறார்களா? இதெல்லாம் நாம் அடுத்த ஓரிரு நாட்களில் தான் சொல்லணும். கண்டிப்பாக ஃபாதர், தொடர்ந்து இந்த போர் குறித்தும் உலக நாடுகள், உலக அரசியல் குறித்தும் விவாதிப்போம். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி.